ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கீற்றோட வணக்கம் எல்லாத்துக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு ஒரு 1 ஹவரில் செஞ்சிடலாம். கூட ஒரு மட்டன் ரெசிபி பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா இது 1 ஹவருக்குள்ளேயே இந்த ரெசிபி ரெண்டையும் நீங்கள் முடிச்சிடலாம் தாராளமாக. நல்லா டேஸ்டியும் கூட, டைம் சேவும் கூட உங்களுக்கு. இது போல் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் தென்னங்கீற்றை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்திடுங்க. நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வீடியோஸ் வரும். இன்றைக்கி நான் மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நான் ப்ரெஷர் குக்கரில் தான் இதை வேக வச்சு சேர்க்க போகிறேன். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கறி வேக வைக்கிறதுக்கு மட்டும் நான் இப்போ சேர்க்குறேன். மஞ்சள் தூள் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கறி வேகிறதுக்கு உப்பு, நான் கறி வேகிறதுக்கு மட்டும்தான் உப்பு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பிரியாணிக்கு போடலை இது கூட. அடுத்தது எண்ணெய் கொஞ்சோண்டு, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேருங்க. ஏன்னா இந்த தண்ணியை நம்ம கடைசியில் மட்டன் பிரியாணிக்கு ஊற்ற தான் போகிறோம் கூட. இப்போ ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வரட்டும். இவ்வளோ தான். இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் தேவை. நம்ம எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக தான் அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கரில். அடுத்தது தாளிப்புக்கு நான் பிரிஞ்சி இலை சேர்க்குறேன், 2 பட்டை சேர்க்குறேன், ஒரே ஒரு துண்டு. ஏலக்காய் 1, கல்பாசி ஒரு பீஸ் சேர்த்துக்கிறேன். அன்னாசிப்பூ ஒரு பீஸு, கிராம்பு 1. இது பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம் கூட. நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் போல். அடுத்தது இப்போ நான் 2 தக்காளி அரைச்சி சேர்க்குறேன் இது கூட. தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இதில் நான் மல்லித்தலை, புதினாவும், ஒரு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டில். இதையும் நல்லா இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது பிரியாணி மசாலா. வெறும் ஏலக்காய் பட்டையும் மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கு. இது கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போவே நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இது கூட 1 கப் போல். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டன் இதில் ஓரளவுக்கு 3/4 பதம் வெந்துடுச்சு. நம்ம இதை குக்கரில் விசில் தான் விட போகிறோம் பிரியாணியை. நம்ம தம் போட போகிறதில்ல. மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கறியும் நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது, மசாலாவோட மிக்ஸ் ஆகி. இப்போ நான் இதில் அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு இன்றைக்கி. அரிசியை சேர்த்து கறியோட மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இதில் போடுற ஐட்டம்ஸே. எல்லாத்தையுமே அரைச்சி சேர்க்கறதுனால நமக்கு வேலையும் கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும் சீக்கிரமாக. இது நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போது நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அது சீரக சம்பா அரிசிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் அப்சர்வ் பண்ணும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் எப்போவுமே மூடி போடுங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். விசில் வரட்டும். ஒரே விசில் போதும், அதிகமாக வேண்டாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 ஹவரில் நம்மளோட பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ருசி பார்க்குறதுக்கு மேலால் நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்தது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கடைசியாக.
மேலால் மல்லித்தலை புதினா இலை தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளற வேண்டாம் போட்டு, ஏன்னா சீரக சம்பா அரிசிங்கிறதுனால உடையும். அடுத்ததாக மட்டன் கிரேவி பார்க்கலாம். குயிக்கான மட்டன் கிரேவி. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம் எண்ணெயில். இப்போ அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் போல். கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போல் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா போதும். ரொம்பவும் செவக்கவோ கருகவோ தேவையில்லை. இப்போ வந்து இது கூட நிலக்கடலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். கூட தேங்காய் 1/4 மூடி சேர்த்துக்கிறேன், திருவண்ண தேங்காய். கடைசியாக கருவேப்பிலை மேலால். இதை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ தாளிப்பை பார்க்கலாம். தாளிப்புக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் இன்றைக்கி. பெரிய வெங்காயம் 2 வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசம் போக வரைக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிரேவிக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்க உப்பு. அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு. மிளகாய் தூள் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். நல்லா வதக்கி விடுங்க, மசாலா எல்லோரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இது கூட நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து எலும்பு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன், ஏன்னா கிரேவிங்கிறதுனால. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி ஓரளவுக்கு நல்லா திரண்டு வரட்டும். திரண்டு வந்துடுச்சு. இப்போ இது கூட இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கூட. இப்போ வந்து நான் கரம் மசாலா சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து கறி மூடி போடுறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால கிரேவி வந்து ஓரளவுக்கு திக்காகும். உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்துக்குங்க விசில் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும். அவ்வளோதான், நம்ம மட்டன் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு ருசி பார்க்க பிரியாணியோட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸு சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க பிடிச்சிருந்தா. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.